ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய சத்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்க சுண்டக்காய் குழம்பு பார்க்க போகிறோம். பச்சை சுண்டக்காய் குழம்பு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில், இது ஒரு சட்டி, உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எப்போயுமே மண் சட்டி இல்லை மண் வானல் அதில் தான் நான் செய்வேன். ஸோ அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த சட்டியில் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ ஆயில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதும் நெக்ஸ்ட்டு தாளிக்கிறதுக்காக கடுகு, கொஞ்சோண்டு வெந்தயம் இதை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வெங்காயம் தக்காளி போட்டு வதக்க போகிறோம். நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை கை நிறைய உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அதை போட்டுக்கலாம். ஸோ ஒரே ஒரு பச்சை மிளகாய் நான் போட்டுக்கிறேன். இது நல்லா வதங்கினதும் நெக்ஸ்ட்டு நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. ஸோ வெங்காயத்தை நம்ம இப்போ ஆட் பண்ணலாம். இது வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம் தான். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த சுண்டைக்காயில் நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குது. சுகர், பிபி, இதில் நிறைய இரும்பு சத்து கூட இருக்குது. அனிமி பேஷண்ட்லாம் கூட இந்த சுண்டைக்காய் குழம்பு மாதத்தில் 2 வாட்டி சாப்பிட்டா கூட உடம்புக்கு ரொம்ப நல்லது. கால்சியம் இருக்குது, நிறைய சத்து இருக்குது இதில். ஸோ இதை வந்து ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு தக்காளி ஆட் பண்ணுறோம். இது வந்து ஒரே ஒரு பெரிய தக்காளி தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சுண்டைக்காய் குழம்பு வந்து இது வந்து கசக்கும் அப்படின்றதுனாலவே நிறைய பேர் இதை வந்து செய்ய மாட்டாங்க. ஆனால் இதில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து கசக்கினாலும் நம்ம உடம்புக்கு நல்லதுன்னா ஒரு வாட்டி சாப்பிட்லாம் மாதத்தில். இதில் வந்து சுண்டைக்காவை வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வெங்காய தக்காளி வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு சுண்டைக்காவை ஆட் பண்ணலாம். கொஞ்சம் தான் நான் எடுத்திருக்கேன். இது 2 பேருக்கு தான் நாங்கள் சமைக்க போகிறோம் அப்படின்றதுனால நிறையா போட்டாலும் சாப்பிட முடியாது. ஸோ ரெண்டு பேருக்கு இவ்வளோ போதும். இந்த மாதிரி கழுவி வச்சுருக்கேன். இந்த கல்லில் நம்ம போட்டு இடித்து விதையோடு தான் இதை சாப்பிடணும். சில பேர் வந்து விதையை எடுத்து தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிடுவாங்க, நல்லா கழுவிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது இதில் இருக்கிற கசப்பு போயிடும், சத்தும் போயிடும். ஸோ வந்து இதை சாப்பிட்றதுக்கான இதுவே இல்லை, எந்த சத்துமே கிடைக்காது. ஸோ நம்ம விதையோடு கொஞ்சம் போட்டாலும் அது விதையோடு போட்டு சாப்பிட்லாம். ஸோ இதிலேருந்து நிறைய சத்து நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு நல்லா இடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி இடிக்கிற கல் இல்லைன்னா கூட அம்மியில் வச்சு லைட்டாக தட்டிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா வதங்கும். ஸோ நல்லா வதங்கிடுச்சுன்னா உங்களுக்கு கசப்பு இருக்காது. ஸோ கசப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இன்னும் ஒரு தக்காளி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. புளி வந்து நம்ம எப்பயும் எடுக்கிறத விட இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கசப்பே தெரியாது. ஸோ பாருங்கள் எவ்வளோ விதை இருக்குது. அப்போனா எவ்வளோ விதை இருக்க எல்லா பொருளுமே சத்தான பொருள் அப்படின்றது தான் நம்ம வீட்டில் எல்லோரும் பெரியவங்களாம் சொல்லுவாங்க. ஸோ இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த சுண்டைக்காவை ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அந்த கல்லுலே வந்து நிறையா விதையெல்லாம் இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டு நம்ம குழம்பு தண்ணி எப்படியும் ஊற்றுவோம் இல்லையா, அப்போ வந்து நம்ம அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ விதை இதில் சேர்ந்துருக்கு அப்படின்ட்டு. இதை வந்து சுண்டைக்காவை நல்லா வதங்க விடுங்க, நல்லா வதங்கட்டும். தண்ணி ஊற்றி தான் கழுவி வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றி வச்சோம் அப்படின்னா கருப்பாகாமல் அப்படியே இருக்கும். அப்படி இல்லைன்னா இதெல்லாம் கருப்பாகி கலர் மாறிடும். ஸோ தேவையான மல்லித்தூள், குழம்புத்தூள், அப்புறம் வந்து தனி மிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு மஞ்சள்தூள். இது வந்து 2 டீஸ்பூன் குழம்புத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு சின்ன ஸ்பூன் வந்து காரத்தூள். புளி இவ்வளோ தான் ஊற வச்சுருக்கேன். ஸோ இதுவே நமக்கு போதுமானது.
நெக்ஸ்ட்டு நல்லா வதங்கினதும் நம்ம வந்து நம்மளுடைய குழம்பு தூள், அந்த தூள்லாம் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, மசாலா தூள், அதை எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த தூளெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. அப்புறமா நம்ம அந்த கல்லில் தண்ணி ஊற்றி வச்சோம் இல்லையா, அதை நல்லா கலக்கிட்டு இதில் ஊற்றிக்கோங்க. நிறைய விதை அதில் இருக்கும். ஸோ அந்த தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றிக்கோங்க. பாருங்கள், நான் அந்த தண்ணி தான் ஊற்றுறேன். இதுக்கப்புறமா நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுட்டு புளி எடுத்து வச்சு ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கோம். இதை நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம புளியை கரைச்சிக்கலாம். இதை ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி கிளறி விட்டீங்க அப்படின்னா நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகும். இந்த புளியை வந்து கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு இந்த சக்கையெல்லாம் வந்து நம்ம கையாலே எடுத்துடலாம். அப்படி உங்களுக்கு வந்து ஓடு அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குன்னா நீங்கள் வந்து வடிகட்டி வச்சு கூட வடிகட்டிக்கலாம். ஸோ புளி தண்ணி கொஞ்சமாக ஊற்றிட்டு நான் அந்த லாஸ்ட்டாக அந்த ஓடெல்லாம் இருந்துச்சு, ஸோ அதை வச்சுட்டேன். அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி நீங்கள் வந்து ஊற்றிக்கோங்க. எவ்வளோ உங்களுக்கு குழம்பு தேவை அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றியாச்சு. உப்பு எவ்வளோ தேவையோ அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு கிளறி விட்டுட்டு மூடி வைங்க. குழம்பு கொதி வந்ததுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். மாதத்தில் ஒரு வாட்டியாவது செஞ்சு இந்த ரெசிபியை பார்த்துட்டு செய்யுங்க. எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கொதி வந்துடுச்சு. ஸோ நம்ம திறக்கலாம். நல்லாவே கொதிக்குது. நல்லா இந்த குழம்பு வந்து ரொம்ப நல்லா கொதிக்கணும். அப்போ தான் அந்த சுண்டைக்காயில் இருக்கிற எல்லாமே வந்து அந்த குழம்போடு சேரும். ஸோ பாருங்கள், இது வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்த வீடியோ. ஸோ இது நல்லா எப்படி கொதிச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி தனியாக பிரிஞ்சு வரணும். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து கொதிக்கணும். நம்ம வீட்டு குழம்பு ஏன் இப்படி இந்த கலர்லேயே இருக்குது அப்படின்னா, நம்ம நிறையா மிளகாய் வந்து சேர்க்கலை குழம்பு தூளில். ஸோ காரம் வந்து அதிகமாக நாங்கள் சாப்பிட்றதில்ல. ஸோ அதனால தான் இந்த கலரில் இருக்குது. நம்ம இன்னும் மிளகாய் தூள் வந்து சில்லி வந்து அதிகமாக ஆட் பண்ணால் நமக்கு வந்து இன்னும் ரெட் கலரில் வரும். ஸோ அந்தளவுக்கு காரம் சாப்பிட முடியாததுனால நம்ம வந்து கம்மியாக தான் இது பண்ணியிருக்கோம். ஸோ பாதி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், குழம்பே முடிஞ்சிருச்சு. ஸோ கொதிச்சிருச்சு, கட்டியாகவும் ஆயிடுச்சு. சுண்டைக்காவை நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம். நல்லா வெந்தும் இருக்கும். நல்லா அதில் உள்ளே இருக்கிறது எல்லாமே இறங்கிடுச்சு. அவ்வளோதான், இந்த குழம்பு முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸ் நம்ம எப்பயும் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச இதை வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.